இந்த மாதிரி தனி மிளகாய் பொடி, இது வந்து எல்லா காய்கறியும் வறுக்கிறதுக்கு மட்டன் எல்லாமே வறுத்துக்கலாங்க. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள், இதுவுமே எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பெல்லாம் நல்லா ருசியாக இருக்குங்க. முதல்ல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. அரிசி எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் மற்றும் 50 கிராம் போதும். மிளகு, சீரகம், பாசிப்பருப்பு இது 3 100 கிராம். அப்புறம் வந்து மஞ்சள் வந்து ஒரு 25 கிராம் போதும். 10 கிராம் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இலை வறுத்து நல்லா, ஆனால் வந்து கருகிடக்கூடாது, சிம்மில் வச்சு வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகா வத்தலும் மல்லியும் நல்லா காஞ்சிருக்கணுங்க. மிளகா வத்தல் 1 கிலோ நீங்கள் வாங்கி அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து மிளகாய் 1 கிலோ, மல்லி 1 கிலோ சமமாக எடுத்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டி அதையும் சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. தனித்தனியாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்கள் குழம்பு நல்லா இருக்கே, என்னென்ன போடுறீங்கன்னு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்ப சுவை அதிகமாக இருக்குங்க. தேங்க்யூ.